இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது மனசுக்கு அது ஒரு வேதனையாக இருக்குது. பள்ளிக்கூடம் காலையில் வந்துன்னா எந்த ஆபத்தும் வரக்கூடாது, பிள்ளைகள் வந்து போகிற வரை கிருவியாக எந்த வழி நடத்துங்கன்னு போச்சு. ஏன்னா எப்போவுமே ஆண்டவர் தான் இருந்தேங்க. நடக்க போனாலும் ஆண்டவர் ஒரு வேலை அன்னைக்கெல்லாம் பாரு வேலை எப்படி வரும் கரையில் நின்று ஆண்டவரே ஆண்டவர் மாதிரி இந்த ஒதுங்கும் கொஞ்சம் கிடச்சி அதையும் கடவுளே கடவுளேன்னு நம்ம செய்யும். அதுக்கு அங்கே அந்த இதுக்கு அங்கே மைனி அப்படி கிடந்து நம்ம பாடாப்படுத்தோம். அப்பவும் ஆண்டவருக்கு ரெடி தான் நம்ம செய்யும். கடவுள் தான் நம்மளை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறோம். இவா ரோட்டுலையும் போடுறையும் 2 பேர் இருந்து என் பிள்ளைய கண்ணுக்கு குத்தி விட்டு ரொத்த கட்டு கிடக்கு. ஐயோ இவ்வளோ என்னத்தை பார்த்தாங்க, அவ்வளோ பார்க்கவே மாட்டேங்காள் பிள்ளை. பார்க்காம எப்படி மைனி இவ்வளோ வருஷம் வேலை பார்க்க முடியும்? 20 வருஷம் ஆகுனாங்க உள்ளது தெரியுமா? கூட தான் இருக்கும். என்ன பாடு தெரியுமா? அவ்வளோ என்ன பேச்சு பாராட்ட அந்த பள்ளிக்கூடத்துக்கு அந்த பள்ளிக்கூடத்துக்கு அவள் புனிதா பார்க்கவே நிந்தி புனிதா பார்ப்பான். இப்போ பெரியம்மா மாவெல்லாம் ஊற்றி கொடுக்க மாட்டீங்களோ? யாருக்கு முக்கா மாவெல்லாம் போய் யாரு வாங்குவோம் முக்கா? இப்போ 60 பாக்கெட்டு 7 பாக்கெட்டு வாங்கிட்டு போகிற மாதிரி அந்த என்ன மிச்சம் அவுச்சி முந்தி எங்களுக்கு அவுச்சி தருவீங்களா? இப்போ நீங்கள் மாவு கிடைக்கலையோ உங்களுக்கு கிடைக்காத கணக்கு கிடைக்கவே காணவில்லையா? இப்போ 2 பிள்ளைகளுக்கு கிடைக்கல. சரி சரி. இப்போ அரை கிளாஸில் அவுச்சி கொடுப்பு கிடையாதுண்ணே? உண்டு, அவுச்சி கொடுப்பேன், பிள்ளைகளுக்கு அவுச்சி கொடுப்பேன். சரி சரி. திரும்பிட்டு தான் போவோம், சாயங்காலமும் கொடுத்து விடுவேன். காலையில் ஏதோ திங்காது ஸ்நாக்ஸ் கொண்டு வருவேன். அப்படியா? நான் அவிச்சு வச்சுருப்பேன் வந்த மாதிரி அதெல்லாம் செய்து வச்சுருவேன். அப்படி கிடந்து நம்ம கிடந்து பாடி வைக்கும். அவ்வளோ நம்மளை என்னெல்லாம் கேட்காமன்னு என்னெல்லாம் சொல்லியா என்னையோட போயிட்டு இந்த பேச்சு இந்திரா காலோட ஃபோன் பண்ணிட்டு இருந்து எப்படிக்கா பார்த்தாங்க அந்த அக்கா சொல்லியிருக்காங்க, புனிதாலாம் பார்க்க புனிதா வந்து சோறு பொங்கணும், முட்டை வைக்கணும், அதோட சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்கணும், உருண்டை வைக்கணும்பா, தண்ணி வெதுப்பி கொதிக்க வச்சணும்பா, அதை தூக்கணும், ஒரு பிள்ளை அதுக்கடையில் ஆயிரும், அந்த பிள்ளைய பார்ப்பா, ஒரு பிள்ளை மூக்கொடியும் அதை துடைச்சி கொடுக்கணும். அப்படியெல்லாம் புனிதால வந்து நீ சொல்லாத, அவள் டீச்சரை சொல்லணும். அவள் தானே ரொம்ப கவனிப்பு இருக்கணும். இவள் சோறு பொங்கலில் வருவான், இவள் சோறு இதெல்லாம் பொங்கி எடுத்து ரெடி பண்ணுவான். அப்போ இவளை நானால அவளுக்கு இது பண்ணி இப்போ எப்படின்னா அங்கே ஆவணக்கோளக்காரையை ரிவ்யூ அடித்து விட்டுட்டு நான் போகணுமா 2 நாள், வாரத்துக்கு 2 நாள் அவளுக்கு கொஞ்சம் போட நான் போகணும். போக முடியுமா? நான் 3 நேரம் இன்சூரன்ஸ் போடையும் என்னால் போக முடியாது.